ஏன்னா சவுக்கு சங்கர் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் யூடியூப் சேனல் பாக்குற எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும் அவரு எந்தெந்த டைமுக்கு எப்படி எப்படி பேசுவார் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் மக்கள் பிரச்சனையை பேசுற வரைக்கும் மக்கள் வந்து அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த யூடியூப் சேனல்லையும் அவங்க 3 பேரையும் மக்கள் பிரச்சனையை பேசாம நகர்ந்து போயிட்டு யாரு கூட சேரணும் அப்படின்றது வந்து இவர் வந்து பர்சனலா முடிவெடுக்கும் போது அந்த மாதிரி மாறுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ, நிச்சயமா இருக்கு. ஏன் இப்ப நீங்க ஏன் சொல்றீங்க அப்படி பாத்தீங்கன்னா, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பின் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சிறையில சாப்பாடெல்லாம் சரியா சாப்பாடு எல்லாருக்கும் வர சாப்பாடு தான். உங்களுக்கு அந்த பழம் பிஸ்கட் அது மாதிரிலாம் எதுவுமே எனக்கு அனுமதிக்கப்படவில்லை. உங்களுக்கு நம்ம பார்க்க வர விசிட்டர்ஸ் கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம். எனக்கு 2 நாளைக்குள்ள விசிட்டர்ஸ் யாரும் வரலையே. வந்து வாட்டி போனா பரவாயில்ல, டூருக்கு போற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கு. இல்ல இது இப்ப ரீசெண்டா நடந்தது சொல்றேன். இப்ப ரீசெண்டா ஜெயிலுக்கு போகும்போது கமெண்ட் அடிக்கவே ஆரம்பிச்சாங்க. போயிட்டு வாத்தல, சும்மா டூருக்கு போற மாதிரி போயிட்டு வந்துட்டே இருக்க, எங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா? ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வாசல் முன்னாடி போலீஸ் அதே ஒரே வார்த்தை தான் வச்சுட்டு நீங்க உட்காந்துக்கிறீங்க, எங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா அப்படின்ற மாதிரி கமெண்ட் அடிக்க ஆரம்பிச்சாங்க. சவுக்கு சங்கர் விடுதலை பெற்றார், சவுக்கு சங்கர் மீண்டும் கைதானார் அப்படின்னு அது ஒரு வலைத்தளங்கள்ல ஒரு மீம்ஸாவே போட்டாங்க. கைதாகிறதுக்கே ப்ரோமோ விட்டுட்டு இருக்காங்க இப்பெல்லாம்.